என்னிடமிருந்த பொன் பொருள் அத்தனையும் என்னை விட்டு போய்விட்டது. என் கணவர் இன்று வருவார், நாளை வருவார் என்று வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வருவார், நிச்சயமாக வருவார். அந்த நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன மக்களை கொண்டிருக்கிறார். உன்னை நிமித்தத்தனமா திறந்தோடு வாரிக்கொண்டிருக்கிறேன். பெற்று வளர்த்து ஆளாக்கி உன்னை பெரிய நிலைக்கு வைத்துவிட்டு உனக்கு எப்படியெல்லாம் திருமணம் செய்து நடத்தி வைக்கலாம் என்று எண்ணிக்கிறான். போய் ஓய்வு பெண்பித்தனாலே கோபனுக்கு உன்னை மனசு கொடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை விடாக்கி வைக்கணுமா? என்னை மன்னித்து விடமா? என்னை மன்னித்து விடமா? அப்படியெல்லாம் கூறாதீர்கள். என் நினைவுகளை அவர் நெஞ்சத்திலிருந்து யாராலும் பிரித்து விட முடியாதப்பா. என் கணவர் என்றாவது ஒரு நாள் என்னை தேடி வருவார். அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன்ப்பா. இனி ஒரு வார்த்தை என் கணவரை பற்றி நான் இந்த மாலை நேரத்தில் இந்த இயற்கை அழகோடு அதை பார்த்தாய். அந்த மலர் விட்டு மலர்காரி மலர்ந்து வண்டுகளை பார்த்தா எவ்வளவு அழகா. இது என்னத்தான் ஆச்சரியம் இருக்கிறது. வண்டுகள் என்றாலே மலர் விட்டு மலர் தாகத்தானே செய்யும். இயற்கை தான் எத்தான். அதாவது ஆண்களை வண்டுக்கு ஒப்பிட்டும் பெண்களை மலருக்கு ஒப்பிட்டும் கூறுவார்கள். அதாவது உதாரணத்திற்கு நான் ஒரு மலர், கண்ணகி ஒரு மலர், தாங்கள் தான் வண்டு. அதை நான் கூறினேன். என்ன வண்டுகளுக்கு இருக்கும் சுதந்திரம் மலர்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். அப்படி என்றால் நீ என்ன சொல்கிறாய் மலர்? வண்டுகள் மலர் விட்டு மலர்ந்தாலும் சுதந்திரம் மலர்களுக்கு இல்லை என்கிறார். ஆண்களுக்கு இருக்கும் சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை என்கிறார். அப்படித்தானே? அப்படித்தான் நான் கண்ணகை விடுத்து உன்னோடு வந்தது போல் நீ மற்றவர்களை பார்ப்பதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறாய். புரிந்ததடி உன் நாடகம்? புரிந்தது. இனி உன்னோடு நான் இருக்க மாட்டேன். கலை காட்டி கையில் விழிகாட்டி பயமுகம் காட்டி என்னை மயக்க வந்த பெண் பேயே, உளவிழந்தேன், வளமடைந்தேன், உற்றார் உணரும் அத்தனை பேரும் சகிக்கத்தக்க மனப்பக்குவம் கொண்டேன். உத்தமியாம் கண்ணகியை பிரிந்து உல்லாசமனம் இந்த சேற்றிலே உணர்ந்து கிடந்தேன். இனி ஒரு கணம் நிற்க மாட்டேன். பொழுது விடிந்ததடி, பொழுது விடிந்தது. பொல்லாத உன்னை விட்டு பிரிவதற்கும் உத்தமையாக கண்ணகியை சேர்வதற்கும் நல்ல பொழுது எனக்கு விடிந்திருக்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? மாதவி கழிவைதான். ஆனால் மன்னவனே, உன்னை என்று ஒருவரை மனதில் நினைத்ததில்லை. புரிகிறதடி உன் நாடகம்? புரிகிறது. காளையர்கள் மயக்க நீ காட்டும் நாடகம் நாட்டியம் எல்லாம் நான் அறியாதனா? விலைமகளே, ஓ அடுத்த காதல் மறுபடி அவனுக்கா காத்திருப்பா.
அமைதி குலைந்ததே, ஆற்று நெஞ்சும் அழிந்ததே. விழியிருந்தும் பார்வை இல்லை, மொழியிருந்தும் வார்த்தை இல்லை. விழியிருந்தும் பார்வை இல்லை, மொழியிருந்தும் வார்த்தை அமைதி குலைந்ததே, ஆற்று நெஞ்சும் அழிந்ததே. நடந்த வாழ்வு முடியும் என்று நானும் எண்ணி அழுததுண்டு. சந்திரா, இந்த நிலைமை, ஐயோ கடவுளே, இந்த கோலத்தில் உங்களை காண்பதற்காக இத்தனை நாள் நான் காத்துக் கொண்டிருந்தேன். அத்தா, என்னிடம் பேசுங்கள் அத்தா. ஏன் இந்த மௌனம்? அத்தா, நீ தொடுகின்ற அழைப்பை இழந்து விட்டேன் இந்த கோவில். வாழ்கின்ற காலத்திலே உன்னை பரிதவிக்க விட்டு கதகின் இளமே கதையின் நிகழ்ச்சியாக இந்த கோபுரம் கண்ணகி மாதவின் இல்லத்திலே கடந்து மனம் திருந்து மனம் வருந்தி உன்னை பார்க்க வந்திருக்க வேண்டும். மன்னித்து விடு கண்ணகி. நான் என்னிடம் மன்னிப்பு கேட்பது இல்லை, இல்லை. மாதர் குல மாணிக்கம், என் குலத்தின் வழிவிளக்கு, உன்னை பரிதவிக்க விட்ட பாவியம்மா இந்த கோபம். ஈரேழு ஜென்மத்திற்கு இவனுக்கு மன்னிப்பு கிடைக்காத அழாதே கண்ணகி, இனி நீ அழக்கூடாது. வாழ்க்கையை உன்னை என்றென்றும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்குத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் இனி நான் இந்த பூம்புகார் இருக்கக்கூடாது. வாழ்ந்து கெட்டோன் என்ற இந்த வையகமெல்லாம் பேசுகின்றதை காதால் கேட்டுக்கொண்டு என்னால் வாழ முடியாது கண்ணகி. ஆனால் எங்காவது சென்று வணிகம் செய்து பிழைக்கலாம் என்றால் எல்லாவற்றையும் இல்லை, நான் உங்கள் அருகில் இருக்கையில் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை கூறக்கூடாது. நம்மிடம் பொன், பொருள், புகழ் இதெல்லாம் இல்லை என்றால் என்ன? அதற்கு நிகராக நீங்கள் என் காலில் அணிவித்த இந்த சிரம் என்னை சொல்லால் கொள்ளாது, என்னை சொல்லால் கொள்ளாது. என் மனநாளனை என்
மனமுகந்து உன்னை மகிழ்ச்சி அடைந்த அந்த சிலம்பை விட்டு நான் பிழைப்பு நடத்த வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம் கண்ணகி, இல்லையத்தான். ஒரு கணவனுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கெடுப்பவள்தான் ஒரு நல்ல மனையாள் என்று நீங்கள் தானே கூறுவீர்கள். வேண்டாம், அந்த சிலம்பை கலட்டாதே. நம் வறுமையை தீர்க்க இந்த ஒரு சிலம்பு போதும். நீ ஒற்றைக்கால் சிலம்போடு அங்கும் இங்கு நடந்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த சிலம்பில் இருக்கும் பலர்கள் சத்தம் இழுக்க வேண்டும். கோவலாடி குற்றவாளி குற்றவாளி என்று எனக்கு சத்தம் அளித்துக் கொண்டே சோழ நாட்டிலே இது வியாபாரம் செய்தால் நம்முடைய கௌரவ குறைச்சல். பாண்டிய நாடு செல்வது, மதுரை என்பதை செல்வது, இந்த சிலம்பை விட்டு பிழைப்பதற்கு ஏதாவது வழி தரலாம்.